லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் 1050 ரூபாய் எடுத்துக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்துக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசு. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? எல்லாம் தூக்க கண்ணுல உடனே ஏதோ அழகா ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் வசதியா இருந்தா போலாமா? உடம்பு நல்லா இல்ல. அப்படியா? ஹலோ மேடம், என்னங்க வாட்ஸ் ஒசூர்ல நீ? அப்படின்னா என்ன? ஏ வாட்ஸ் சுவர் நீ? புரியலங்க. எச்சி குச்சி எச்சி துப்பணும். எண்ணெய் ஊத்தணும். எதல ஊத்துறோம்? உங்களுக்கு தான் தெரியும். எண்ணெய் துப்பணுமா எண்ணெய் ஊத்தணும்? இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. நாங்க இங்கிலீஷ் தெரியாதா? மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே போனது. நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சிருக்கிறேன். அப்படியா? இன்னும் எதே அதுல வாய வச்சுன்னு எனக்கே தெரியாது. 100 ரூபாய் கொடுத்துருக்கிறா. இன்னும் ஒரு 50 ரூபாய் அதை எடுத்து விடு. வைக்காத. உங்க பேர் என்னங்க? என்னுடைய பெயரா? ஆமா மேடம். அது வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். என்ன சொல்றீங்க? 3 வாட்டி வந்து சொன்னீங்கன்னா சொன்னா வாய் வலிக்காதுங்களா? பூனை காசுல யாரும் தருவிட்டாங்களா? ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் 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 ஸ்வீட் நேம். அப்படியா? பியூட்டிஃபுல் நேம். என்ன சொல்றீங்க? வண்டர்ஃபுல் நேம். இருந்தாலும் யுவர் நேம்? மை நேம். ஆமா, மை நேம் இஸ் ஒசாமா பில்லேடு. புரியலையே. அடுத்த மாசம் ஒசாமா பில்லேடு. பாய் பிள்ளை ராஜா. 8 வருஷம் ஆச்சுடா பாவி. ஆமா, ஒரு நாள் கூட கிடையாது. என்ன மனோரஞ்சிதம். ஆமா, ஸ்வீட்னஸ். ஐயோ நான் மென்டல் மாதிரியே பாட்டுறேன். அப்படிதாங்க இருப்பேன். 1050 வருஷம் இருந்தாலும் மேடம் அதெல்லாம் இருக்கட்டும். நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? வந்திருக்கீங்க அமெரிக்கா துவாராபூரா மலையில இருந்து. அமெரிக்காவா? என்னையா சொல்றேன்? அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. அதனால சும்மா வரல. என்னங்க 1050 ரூபாய் பணம் மேடம். உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா வாழ போற இடம் பெருசா இருக்கும். அப்படியா? ஆமா மேடம். இருந்தாலும் 1050 ரூபாய் எதற்காக எடுத்து வந்திருக்கீங்க? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இந்த வட திசையில கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல மேடம். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எங்க இருக்குது? அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா மறுபடியும் எடுத்து தான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். என்னமா புரியல? யோ கரண்ட் ஆபீஸ் இதுதான்.
கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தான் நான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளதானா? இருக்குது கவுண்டர் உள்ள கைய வச்சா கை மாட்டாதா? அது ஓப்பன்லயே இருக்குமே. ஓப்பன்லயேவா? ஆமா. ஈ முட்டாதே. ஓப்பல் கூட படிச்சுக்குவோம். ஆயில் போடுறீங்களா? மிஷின் கத்து போவாது. எல்லாம் போடுறேங்க. உங்க மிஷின். ஆமா. நீங்க எந்த ஆயில் ஒன்னாலும் போடலாம். போடுவேன். 1050 உஷா. இருந்தாலும் மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே? அதுல என்ன சந்தேகம்? கவுண்டர் உள்ள தனக்குது. ஆமாங்க. என்ன நீங்க மட்டும் தான் வேலை செய்வீங்களா? வேற யாரும்? ஆண்கள்லாம் டீ சாப்பிட போயிருக்காங்க. ஆமா. நீங்க போகலையா? எனக்கு வெளியில பிடிக்காதுங்க, உள்ள மட்டும் தான் பிடிக்கும். அது என்ன ஒரு மாதிரியே பேசுறீங்களே? கரண்ட் ஆபீஸ் தானே? ஆமா. நான் போய் கியூல நிக்கிறேன் மேடம். இருந்தாலும் இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமர்? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்ன சந்தேகமா இருக்குது. ஐயோ 1050 உஷா. மேடம் வாங்க. ஆளுங்க வந்த பேர் வாங்க. இது மேடம் வேணாம் மேடம். வாங்க மேடம். உட்காரியா? உட்காரியா? எந்த ஆபீஸரடா உட்கார வைக்கிறாங்க? நான் நெஞ்சு அடிக்கிற மாதிரி. மேடம் கரண்ட் ஆபீஸ்ல காலை கொடுவா பிடிப்பீங்க? பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தீங்கல்ல அதனாலதாங்க. எந்த ஆபீஸ்ல பிடிக்கிறாங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சு. இருந்தாலும் டெக்னாலஜி வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? அண்ணா திரும்பி பேச கேட்கல மேடம். பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? ஆர்த்தி சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? இல்ல நான் மறண்டா. மறண்டாவா? ஆமாங்க. நீங்க கேட்கறதுலயே நான் மறந்து போயிட்டேன். கரண்ட் ஆபீஸ்ல மறண்டா கொடுக்குறாங்க. அதுவும் 1050 உஷா. மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பர் ஆம்பளை கம்பெனி ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காங்க. சந்தேகமா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் என் மேல ஏறுவாங்க. கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ். ஓ இது பழைய கம்பம் பழுக்குது. கரண்ட் ஆபீஸ் தானே? அப்படியே ஓல்டேஜ் அதிகமா தூக்குது. இல்லைங்க, டீசல் யாருமே இல்லைன்னா நானே உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 போயிருந்தேன். பாராட்டுங்க. தேங்க்யூ. பெண்களுக்கு இவ்வளவு தைரியம் செய்யாதீங்க மேடம். நீங்களே லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 மடன்னு கம்ப ஏறி மேல ஏறின பிறகு பேண்ட் டமான்னு சாக்கு உங்களுக்கு அடிக்க. அப்புறம் கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்போ நீங்க போட்டா எனக்குன்னா, நீங்க போடலன்னா எனக்குன்னா 1050. ஆரஞ்சு மாதுளை சப்போட்டா பால் சப்போட்டா பழையா உருளைக்கிழங்கு இருக்காது. கரண்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. தெரியுமா? ஏன்னா ஆயுத பூச்சியா? சாமான் கை வச்சிங்களா? ஒட்டை அடிச்சுட்டீங்க, மாங்கொத்து சொல்லி விட்டாங்க, சந்தனம் தைச்சிட்டாங்க, சாம்பிராணி போத காய்ச்சிட்டீங்க, பூஜை போட்டீங்க. இதுக்கப்புறம் தாங்க போடணும். நான் ஒன்ன மணி ஆட்டட்டா? பூஜை பண்றவங்களுக்கு மணி ஆட்ட தெரியாதா? அவ்வளவுதான். ஐயோ 1050 நிமிஷம் ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க. குடிக்கிறது ஏதாவது எடுத்தாங்க? யோ கண்ணு தெரியல உனக்கு புது சொம்பியா?
புது சொம்பு நினைச்சுதாங்க நாங்க கம்பெனில கேட்டோம். இது ஏற்க முன்ன உதவாங்கின பைய சொம்பு கூட எங்களுக்கு மாட்டுல சொம்புலாம் பிடித்தாங்க இதுங்க. வாய் போடணும் சொம்பு உள்ள நாங்க மோரி எதை மோரா கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுவா கொடுக்குறாங்க. சரி 1000 பூஜைன்றாங்க. கண்ணை முடிக்கணும் பிடிப்போம். 1050 நிமிஷம் மூடாவது பட்டன் பச்சை பட்டன் மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? ஐயோ எல்லாம் 3 கேட்டு கரண்ட் ஆபீஸ் தானே. ஒரு பாட்டு ஒன்று பாட்டுமா வேணாமா? பாட்டா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு பாடுவாங்க. கலைப்பு தெரியாம நல்ல பாட்டா பாடுவோம். அப்படியா? இல்லைன்னா சூத்த கீசிடுவாங்க. கண்ணாடி கேட்டாரு ஐயோ நானே எடுத்துப்பேன் மேடம். நான் எவ்வளவு குட்டியா செடியிலே இருப்பேன் நான். சரி எனக்கு ஆமாடா 1050 நிமிஷம் எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு
குடிமகனே பெரு குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு எதுவரை போகுதோ அதுவரை உடம்புல அச்சு போட்ட மாதிரி 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன் பில்லு வாங்கணும் என் பேண்ட் ஏதா சொக்கா போட்டான் ஏதா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி 1050 ரூபாய் பணம் மேடம் மேடம் என்ன 12 மணி காட்டு மாதிரி ஆகிக்கிறேன் என்னடா பண்ணலாம் என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி தரணும் நான் இந்த பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க ஏதா மேடம் அதெல்லாமா துவைச்சு காய போட்டிருக்கிறேன் கரண்ட் ஆபீஸ்ல துணி கொடுவா தூக்கிறீங்க ஆமாடா பரவாயில்ல மேடம் 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 என்னடா போலாமா ஷட் அப் யுவர் மவுத் நீ சொல்லு டேய் தம்பி என்னப்பா பண்ற ஆமா பில்லு கொடுங்க மேடம் இல்ல நீ பணம் கொடுத்தியா அது உள்ள போச்சா போச்சு திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாது அது எப்பதான் வரும் அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ் வந்து என்ன பண்ணலாம் ஒண்ணுமே புரியலையே அப்ப பில்லு உள்ள மாட்டிச்சு கரண்ட் வந்ததால திருப்பி நான் ஒன்னும் குச்சி வச்சு கலர் தான் அதெல்லாம் முடியாது கிளம்பு வேற என்ன கலருக்கு ஆளுகிறாங்க டேய் என்ன புடி மூஞ்ச காட்டி இல்ல புடி போடா வாடா போடா கூட்ட கீச்சல் வச்சு யார் தெரியுமா பேச்சு பேச்சா இருக்கணும் கேட்க ரசப்பட்டு வேணுமா மேடம் டென்ஷன் பார்த்தாரு பில்லு கொடுத்துரு மரியாதையா என்ன பண்ணுறியா கரண்ட் ஆபீஸ்ல கீச்சல் கேட்பாங்க சரிடா அதெல்லாம் போகட்டும் நான் யார் என்னன்னு தெரியாமலே என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது செத்துப்படா செத்துப்பா இருந்துன்னா புண்ணியம் ஒரு ஊரை விட மாட்டாமா ஒரு அண்ணன் கூட சாப்பாடு அப்படி வாங்கி கொட்டி ஒரு பக்கெட்டி கறி குழம்பு அப்படியே ஊத்தி சாப்பிடுறது வயிறால வங்காள விரிகுடா இந்த வங்காள விரிகுடா அம்மா ஒரு இந்திய பெருங்கல் விளையாட்டு வினையா போயிடும் பணம் கொடுத்தா பிள்ளை கட்டணும் ஐயா பிள்ளை கொடுக்கலாம் நான் போன் பண்ணுவேன் யார் தெரியுமா மோடி எங்க தாத்தா அப்புறம் முதலமைச்சர் எங்க மாமா அம்மா கையில இருக்கிற பையா என்ன மேடம் சதா அப்படி ஆடுது பழக்க தோசைண்டா மோகனா இருந்தாலும் யார் தெரியுமா பில்லு கொடு மேடம் பணம் இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் இல்லை என்றால் சி தாசி யார் மேடம் தாசி தாசிடா தாசினா செவடியா தானே செவடியா உனக்கு 1050 ரூபாய் கட்டிட்டேன் அப்போ என் பணம் போயிட்டாவா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம் செவடியா மேடம்
செவடியா மேடம் செவடியா மேடம் யார் சொல்றியா? நானா? இந்த தர்ம பத்திரி பத்தி சொல்ல மாட்டேன். அம்மா உள்ற அம்மா பேக் எல்லாம் துணிக்காக வந்த வச்சுட்டாரு அவளுக்கு கை ஓட்டுறாங்க. 2 மாசத்துல நானே போயிடுறேன். அப்படியே கொடுத்து இங்கே பதிப்ப நான் மேடம் மேடம் செவடியா உனக்கு தெரியாத மட்டும் மேடம் செவடியா மேடம் செவடியா பாருடா நல்லா கேட்டுக்கோ. சுடுகாட்டுக்கு போன பணமோ போனமோ இந்த காசுக்கு திரும்பி திரும்ப அப்போ என் பணம் எழுதி வச்சுக்க நோட்ல. என் பணம் கோயிந்தாடா போயிட்டாவா ஓ சீனிவாசா தாலி அறுக்கும் உன் தலைய தெரிக்கும். என்ன அப்படியே ஒட்டுற மாதிரி நடிக்கிறேன். நாளைக்கு ஆட்டுக்கு வர மாட்டேன். வர மாட்டேன் நாளைக்கு. வலிக்கிட்டே எப்படிடா எப்படியா நீ தாங்குவியா வலி தாங்குவியா? நானே போறேங்க ஆத்துக்கு கூட்டு போறேன். 10,000 ரூபாய் செலவு நாளைக்கு பாத்துப்பியா? அது 1 லட்சம் கூட ஆகட்டும். எமர்ஜென்சி வாட்டில சேர்க்கறாரு. 10:30 மணிக்கு டாக்டர் வருவாரு. ஆமா வருவாருடா. பெட்ல படுத்திருப்பேன். என்னமான்னு கேட்பாரு. துணி காஞ்சி எடுத்து கொண்டு தோச்சு கொடுப்பாரு. எப்படா பார்த்தேன்? உள்ளதான் பாத்துறேன். காய வச்சுட்டு நம்ம நாத்தம் அடிக்கிறதா 3 வருஷமா அந்த ஒரே பஞ்சா வைக்கிறது. உலகத்தை ஆக முடியாது. வீட்டுக்கு வர அப்ப தெரியுற உனக்கு என்ன வந்தம்மா தாம்பளை தரப்பு வர தெரு பாக்கல வேலை போடுறது காட்டுக்கு அப்பதான் புதுசு. மேடம் வீண் பிரச்சனை வேணாம். பணத்தை கொடுங்க தர மேடம். முடியாதுடா முடியாதுடா. என்ன பண்ணுவீங்க? என்னடா பண்ணுவேன்? அறுத்து கையில கூட்டு அமுச்சு விடணும் முடியும். கையில கொடுத்துருவேன். ஆடி நடக்கிறேன். கையில கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாம் பாம்பே கேஸ் கையில கொடுத்து அனுப்பிடுதா? பணம் தர மாட்டேன். தர முடியாதுடா. பில்லும் கிடையாது. தர முடியாதுடா. எப்படியா மேடம் எப்படியான்னு சொல்லாதே. தாயா அறக்கும். யார் தவியா சொல்லு பாப்போம். எப்படி அறுப்பேன்? எப்படி அறுப்பேன்? மேடம் பணம் இல்லாத போனா என் கொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். பில்லு இல்லாத போனா ஹெல்பர் பீஸ் காயில பிடிக்க. இந்த கோலத்துல போனா ஊர்ல நாய் விடாது. என்ன பண்றது மேடம்? எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். என்கிட்ட நட வேலைக்குது. நான் மாதிரி செவடியா வீட்டுல மேடம் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் என்ன நாள்ல முடினால கூட அவர் எல்லாம் வேணாம். என்ன ஒரு தடவை செய்வியா? நீனா முட்டி போடணும். முட்டி போடணும்டா. நான் சொல்ற இடத்துல முட்டி போடணும். அவன் தான் வேலையே. முட்டி போறதுதான் வேலை. ஆமா முதல்ல நீங்க எப்படி போடணும்னு பண்ணி காட்டுங்க. சொல்லி தரேன் எல்லாத்தையும். எல்லாம் அம்மா கிட்டா கை தட்டுறது கூட விட மாட்டேன். பழக்க தோசை வந்து போட்டு மேடம். இருந்தாலும் என் வீட்டு எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்கடா. எத்தனையோ ஆம்பளைங்களா? ஆமா இன்னைக்கு நான் தான் முதல்ல மொத்தம் பண்ணிக்கிறேன். அதனால அவங்கள ஒருவரெல்லாம் உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். டோக்கன் போடணுமா? ஆமாடா. நானா? ஆமா. இந்த வேலைக்கு பேரு டாபூர் மாமா வேலை. செருப்பால டாபூர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி கவடி அவன் டாபூர். அம்மா நான் ஒரு டாபூர்
அதேதான் அழகா குழந்தை ஷால் மட்டும் போட்டாச்சு. நிறைய மாறி போச்சு. ஐயா பாரு நீ ஒரு டாபுருதா அம்மா விட்டுக்கிட்டு போறாங்க தாரியா உலகம் போட்டு அனுப்புங்களாம்மா இந்த கம்பெனில ஒருத்தவங்க கூட ஆம்பளையா ஆம்பளை பசங்க பாக்குறாங்க மறைச்சு கூட மண்ண அப்படியே பிரிச்சு பணத்தை கட்டிட்டு போக அப்ப அடுத்த மாசம் என்ன ஆபரேஷன் எடுத்து போறியா? மாம்பையில வேணா 5 ரூபா பிளேட் போடு உனக்கு 2 பத்தாடி பிளேட் செவ்டியா யாரு வராங்க பாரு தப்புடி கடவுளே நான் அமெரிக்காவுல இருந்து வந்த வேகன்னா செவ்டியா வீட்டுல பிள்ளை கட்டிட்டு போற நானும் வெகு தூரமாக நடந்து வந்தது எனக்கும் தண்ணீர் தாங்க அதிகமாக இருக்கிறது. இந்த பாட்டாளி இந்த தண்ணியை தாகத்தை தீர்த்துக் கொள்ளலாம். நல்லா இருப்படா வாடா என்ன தெரியலடா மேலாட போடு நான் ஆம்பளடா எனக்கு தெரியல நம்ம சின்ன வயசுல அப்பா அம்மா என்ன தெரியா தெரியலையே என் மில்லியா ஐயா அப்பா வட திசை வரக்கூடாதுன்னு சொன்னாரு. எப்படியா வீட்டுல பார்த்து அப்புறம் மாமா இதெல்லாம் வரக்கூடாது போ. எனக்கு வணக்கங்க ஐயா ஒரு நாட்டு இளவரசர்றான் வீட்டுல எண்ணெய் இல்ல மிளகா தெரியல கடுப்புல எதுவுமே இல்லடா பையா வாட்சி போட்டு அனைத்து வீட்டுக்கு வந்து நல்லா வயிறு சாப்பிடலாமா அவங்க அப்பனுக்கு தெரிஞ்ச சுழற்சி படிச்சவியா இருந்தாலும் சொல்றீங்க என் வீட்டுல வந்துட்டீங்க பால் சாப்பிட்டீங்களா பழம் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா ஐயோ எவ்வளோ முண்டை என்ன கூட படித்தா பார்த்தா யாரு மெண்டலா இது
வரீங்களா? இதோ கொண்டு வரேன். டேய், 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 டேய். ஒரே, அதே தும்புடா. மனடா. டேய், குடிக்காதடா, குடிக்காதடா, குடிச்சுட்டா, குடிச்சுட்டா, குடிச்சுட்டா. ஒரே, காரி கூட மூஞ்சி மாதிரியே துப்புடா. அப்பா என்ன நம்பித்தானே அமிச்சாரு. எப்பா இது மானப்பா இது ஒரு மாதிரியா இருக்கிறது. கண்ண முடிக்கணும் குடி. யாரு அவன்? ஏய், முரளி, ஏய், ஆறாரு. கதவு ஆரம்பிச்சுட்டாங்க. பையா, டேய், அப்பா கூப்பிட்டே யாரு அப்பா? பையன் பிள்ளை கட்டிட்டு தான் வருவான். முரளியா, உம்மா ஒப்பனை விட்டாரு. எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போதே உங்கள் மீது ஆசைப்பட்டு விட்டேன். நான் அயல் நாடெல்லாம் சென்றிருக்கின்றேன். அப்படியா? இங்கெல்லாம் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. நானும் ஆமா, உங்கள் பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் மனோரஞ்சனுக்கு. மனோரஞ்சிதம். என் பெயர் என்ன தெரியுமா? இனிமேல் உன்னுடைய பெயர் மனோரஞ்சிதம் கிடையாது. மனோ. ஆகட்டுங்க. எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போதே உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். அப்படியா? இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோ ஆடி மாசம் காத்தடிக்க